எங்கள் ஐயா செல்வநாதன் ஐயா அவர்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுறது இதான் நான் கேட்டது. ஒருத்தர் கோபமாக வருவான், என்னப்பா கோபமாக வரும், உட்காருப்பா முதல்ல உட்காரு. அவன் சினிமாக்காரன் பாடுறான், குற்றால கோயிலே உட்காந்து பேசலாமான்னா. அதனால் நம்ம இவர் உட்காந்து பேசும்போது பக்கத்தில் உட்காந்து கேட்டது இன்றைக்கி தான். அது கூட அந்த வாய்ப்பை இவங்க கொடுத்தாங்க. வாரியார் பேச்சை கேட்டுக்கிறேன், பல பேர் பேச்சு கேட்டுருக்கிறேன். உட்காந்த உடனே 10 ஃபோன் வரும். இங்கே ஓடியா சீக்கிரம் ஓடியார வயசாகுது, ஓடியாடுவான். அதனால் எழுந்து போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி யாரும் ஃபோன் பண்ணலை. ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னடையை மனமாற போர்த்தி இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து என்று ராமானுஜரை வாழ்த்தியது போல் ஐயா அவருடைய வாழ்த்துக்கள். அவருடைய எழுதி வாழ்வு இன்னும் நிறைய சொற்பொழிவு கேட்கணும் என்று சொல்லி எங்கள் அம்மா கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஆமாம், மேடை வாழ்த்து. சிவனேன்னு வீட்டில் தூங்கி கிடக்கிற வயசு, சிவனேன்னு வீட்டில் படுத்துங்கிற வயசு ஈஸ்டரில், சிவனேன்னு வெளியில் சுற்றிங்கிறாங்க. சிவனேன்னு இன்றைக்கி உலகமெல்லாம் சுற்றி பார்த்தா அவங்க வேன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க. என்னால் கூட முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு சேரவாரும் சகத்தீரே என்று தாய்மானவ பெருதலை அழைத்தது போல் எங்கள் அம்மா திருவாசகத்தாய் 100 ஆண்டுக்கு மேலே இருக்கணும். அவங்க அம்மா சத்தியமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம திருவாசக தேனை முழுமையாக பருக முடியும். தேன் தானும் கெடாது, தன்பால் சேர்த்தவனையும் கெடவிடாது தாய். அதனால் நம்ம பெற வேண்டிய 2 தான், அடியார் உறவு, அரண் பூசை நேசம். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் சம்பாதிக்க வேண்டிய ஒன்று 8 வீடு 10 புள்ள பெற்று போட்டு போடுறதில்லை. அடியார் உறவு கிடைச்சிடுச்சு. நமக்கெல்லாம் அடியவர்கள் உறவு கிடைச்சிடுச்சு. பட்டினத்தார் சொன்னார், பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது என்று சொன்ன பட்டினத்து பெருமான் ஒரு மனிதன் பெற வேண்டிய சாதிக்க